ஹலோ காய்ஸ், இன்னைக்கு டிவைன் ரிங் எபிசோட் 57 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை நீங்கள் பார்க்கலையா? ஒரு மூவி மாதிரி போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இல்லைனா எபிசோடாகவும் இருக்குது, எபிசோடாகவும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக இன்னமும் நிறைய வீடியோஸை போட முடியும். ஏன்னா இதில் ஒரு 7 சாப்டர் ரிலீஸ் ஆகிருக்கு, சீக்கிரமாக அதையும் பார்த்துடலாம். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே சாக்குரா இந்தாங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை தரா. அந்த புக்கில் ஏகப்பட்ட லீடர்ஸு, பெரிய பெரிய ஆளுங்க, இந்த மாதிரி ஆளுங்களோட பேரெல்லாம் இருக்கு. என்னதுடா இது இப்படின்னு தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனால் அப்புறம் தான் சாக்குரா சொல்கிறான், இது என்னோட சீக்ரெட் மாஸ்டர். நான் இப்போதான் இந்த விஷயத்த பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உண்மையை சொன்னால் எங்கள் அப்பா இருக்காருல்ல, அவரு இதுக்கு முன்னாடி ஒரு மெயின் கேண்டிடேட்டாக பீஸ்ட் கிங்குக்கு இருந்தார். ஆனால் எனக்கெல்லாம் இதை பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்னா ஒன்றுமே தெரியாத ஒரு குழந்தைய நான் அந்த டைமில் இருந்தேன். எனக்கு அந்த டைமில் ஞாபகம் இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் அப்பாவை சுற்றி ஸ்ட்ராங்கானவங்க, லாயலானவங்க, ஃபேமஸான வாரியர்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பீஸ்ட் மேன்லாம் இருப்பாங்க அப்படின்னு ஒண்டி தான் எனக்கு தெரியும். ஈவன் இப்போ ஒரு பீஸ்ட் கிங் இருக்காருல்ல, இவரே எங்கள் அப்பாவுக்கு கிரேட்டஸ்ட் ரைவலாக இருந்தார் அந்த டைமில். ஆனால் பவர் ரெப்புடேஷன்னு வந்துட்டா எங்கள் அப்பா முன்னாடி அங்கே நிற்க முடியல. அதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பாவுக்கு கீழே இருக்க நிறைய பேரை அவங்க வாங்க ஆரம்பிச்சாங்க. யார் யாரு ரொம்ப லாயிலா ரீட்டைனரா இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே எங்க அப்பாவை ஏமாத்திட்டாங்க. கடைசியில ஸ்ட்ரென்த் வச்சு அங்க தோக்கடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சோடனே பாய்சனை வச்சு எங்க அப்பாவோட கதையை அவங்க முடிச்சிட்டாங்க. அன்னைக்கு அப்படிதான் என் கண்ணு முன்னாடியே அவரு கொலாப்ஸ் ஆகி அப்படியே இறந்து போயிட்டாரு. எங்க அப்பாவை கொண்டக்கப்புறம் அங்க ஃபியூச்சர்ல நானும் பிரச்சனையா இருப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அப்படியே என்னோட கதையை அவங்க முடிக்கலான்னு பார்த்தாங்க. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கடுப்பாகுது, என்னது சாக்குராவே முடிக்க பாக்குறாங்களான்னு. ஷியோஷி, உங்களுக்கு தெரியுமா, எனக்கு நர்சிங் வேலையை பார்த்தவங்களால நான் தப்பிச்சேன். அவங்க தான் என்னை வளர்த்தாங்க, நானும் அவங்க கூடயே இருந்தேன். அங்கே தப்பிக்கும் போது எனக்கு ரொம்ப ஹையான ஃபீவர் இருந்துச்சு, கான்சியஸ்னஸும் இல்லை. அந்த மாதிரி கேஸான டைம்லேயும் அங்கே எப்படி அவங்க காப்பாற்றுனாங்க அந்த நர்ஸ் இருக்காங்களே, அவங்க தான் எனக்கு ஒரு கிராண்ட் மதர் மாதிரி. அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு ரிமோட் வில்லேஜுக்கு போனோம். ஏன்னா அந்த மாதிரி வில்லேஜில் தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனாலேயே என்னை பற்றின ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே நான் மறைச்சி தான் வாழ்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லை, பல வருஷத்துக்கு அவங்க தேடினாங்க, ஆனால் அதுக்கப்புறமா என்னை தேட முடியலன்னு சொல்லி அப்படியே அவங்க விட்டாங்க. அது போனால் போயிட்டு போட்டோம், அதால் பெருசாக என்ன பண்ணுற முடியும்னு. ஆனால் கொஞ்சம் என் கூட வர முடியுமா, ஏன்னா உங்க கூட நான் வேற ஒரு இடத்துக்கு போகணும் இப்படின்னு 2 பேருமே ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஏதோ ஒரு இடத்த நோக்கி போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு கிரேவும் இருக்கு. அங்கே ஷியோஷிக்கு அதை பார்க்கும் போதே புரியுது என்னதுன்னு. ஆமாம், நீ சொன்ன உன்னோட கிராண்ட் மதர் அது இவங்க தானா? ஆமாம் மாஸ்டர், அவங்க இவங்க தான். எங்கள் அப்பா இறந்து போனக்கப்புறம் இவங்க ஒண்டி அங்கே இல்லைன்னா அவ்வளோதான், இப்போதைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். நாங்கள் தப்பிச்சக்கப்புறம் என்னதான் நாங்கள் தப்பிச்சிருந்தாலும் ரொம்ப அலர்ட்டாக இருந்தோம். எங்களோட ஐடென்டிட்டியை பற்றி தெரிஞ்சா அவ்வளோதான், கண்டிப்பாக எங்களை கொல்றதுக்கு அவங்க வருவாங்க. அதனாலேயே நான் யாரு கூடயும் ஃப்ரெண்டாக கூட இல்லை. ஈவன் என்னை பற்றி யாருக்குமே சொல்லவே இல்லை இது வரைக்கும். நாள் போக போக என்னோட பாட்டியோட நிலைமை ரொம்ப மோசமாச்சு. இதே மாதிரி ஒரு சன்னியான நாளப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி ஏஜில் நான் அழுவ கூட இல்லை. ஏன்னா பாட்டி தான் சொன்னாங்க அழுவக்கூடாது, ஏன்னா அழுவுற மூலமாக நம்ம இன்னமும் தான் வீக் ஆகும் சாக்குரா. அதனால நீ அவ்வளோ சீக்கிரமாக அழுவக்கூடாது, இன்னமும் நீ நிறைய விஷயங்களை பண்ணணும். அதனாலேயே என்னதான் பாட்டியே இறந்து போனாலும் நான் அந்த இடத்துல அழுவல. நான் அந்த டைமில் பாட்டி தான் எல்லாமே. நான் என்னதான் ஒரு சின்ன பொண்ணா இருந்தாலும் என்னால் முடிஞ்ச விஷயத்த அந்த டைம்ல பண்ணேன். அந்த டைம்ல என்னோட கை ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அந்த பிஞ்சு கையை வச்சு நான் ஒரு ஷெவல் எடுத்து அவங்களுக்காக ஒரு கிரேவியும் தோண்ட ஆரம்பிச்சேன். என்னோட கை ரொம்ப வலிக்கும், இருந்தாலும் நான் பெயினை பற்றிலாம் யோசிக்கல. என்னதான் கை வலிச்சாலும் கடைசியில் ஒரு கிரேவை நான் ரெடி பண்ணேன். இவங்களுக்கு ஒரு அமைதியான இடத்தையும் கொடுத்தேன். அதுக்கப்புறமா தான் எல்லா விஷயமும் ஆரம்பிச்சது. நான் தனியாக லோன்லியாக வாழ ஆரம்பித்தேன். ஃபாரஸ்ட்டில் வெளி உலகத்துலேருந்து மறைஞ்சிருந்து நிறையவே ட்ரைனிங்கை பண்ண ஆரம்பித்தேன். என்னதான் நான் வெளி உலகத்துக்கு போனாலும் எல்லாருமே ஒரு கேவலமான பாதி பீஸ்ட் மேன் அப்படின்னு தான் எல்லாருமே நான் பார்ப்பாங்க. ஈவன் பீஸ்ட் மேன்ஸாக இருக்கிற எங்கள் ஆளுங்க அவங்களே என்னை ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு எங்கள் அப்பாவோட திறமை எல்லாமே வந்துச்சு. அதோட வச்சு நான் ஈஸியாக இன்னமும் லெவலப் ஆக ஆரம்பித்தேன். மற்ற பசங்களை கம்பேர் பண்ணால் நான் ரொம்ப சீக்கிரமாக அங்கே லெவலப் ஆயிட்டேன். டெம்பரவரியாக சில பல பார்ட்டிஸை நான் ஜாயின் பண்ணுவேன். ஆனால் நிறைய டைம் நான் லோன்லியாக ஹண்டிங் பண்ணிருப்பேன். கிராஜுவலாக என்னோட ஸ்ட்ரென்த்தும் அதிகமாச்சு. போக போக இன்னமும் நான் ஸ்ட்ராங்கராக மாற ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்குள்ள அந்த ரிவெஞ்சுக்கான வெறியும் வந்துச்சு. நான் எல்லாரையுமே ரிவெஞ்சை எடுக்க ஆரம்பித்தேன்.
ஆனா சாக்குரா, நீ எக்ஸிக்யூட் ஆகுற அந்த நாள்ல தான் உன்னை நான் பார்த்தனே, அது நான் எதிர்பாராத விஷயம். அந்த இடத்துல நான் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உண்மையை சொன்னா அந்த இடத்துல நான் வந்து போயிருந்தேன். இந்த உண்மையிலேயே நான் எதுக்காக வந்தேன்னா, எங்க அப்பா மூலமா எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வெப்பனு அது இங்கே தான் இருக்கு, அதை வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்கே வந்தனே. ஆனால் அந்த வெப்பன் எனக்கு தான் கிடைக்க வேண்டியது. எப்போ எங்கள் அப்பாவை கொன்னாங்களோ அந்த டைமில் எனக்கு கிடைக்க வேண்டிய வெப்பன் அது இங்கேயே இருந்துச்சு. சரி, அதை நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். அந்த டைமில் தான் நான் வசமாகவும் இங்கே மாட்டிக்கினேன். எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த வெப்பனு கரண்டான பீஸ்ட் கிங்கோட சன்னு கிட்ட இருக்கு. அந்த டைமில் சரி, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி கிரவுண்டை விட்டு போகலான்னு பார்த்தேன். அவங்களும் என்னை பார்த்துட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை தூக்குறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. ஆனால் லக்கிலி என்னோட ஐடென்டிட்டியை பற்றி நான் யாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறமா அந்த டிவைன் பனிஷ்மெண்ட்ல மாட்டிக்கினேன். நான் கடைசியாக என்ன யோசிச்சேன்னா, ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த டைமில் வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன். அந்த டைமில் உங்களை மீட் பண்ண மாஸ்டர் நீங்க தான் என்ன காப்பாத்தினீங்களே இப்படின்னு நம்ம ஹீரோக்கு இது வரைக்கும் என்னென்ன ஆச்சு அப்படின்னு அங்க தெரியுது. சாக்குரா கிட்ட அந்த புக்கே அவன் கொடுக்குறான். இந்த சாக்குரா, எனக்கு தெரிஞ்சு இந்த புக் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கிரேவ் ரொம்ப அழுக்கா இருக்கு, ஃபர்ஸ்ட் இதை சுத்தம் பண்ணலாம். அங்க சுத்தம் பண்ணும் போது சாக்குராவும் அந்த கிரேவை பார்த்து சொல்றா, பாட்டி நான் வந்து திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த இடத்துல நல்லா கிளீன் பண்ணவுனே நம்ம ஹீரோ அப்படியே முட்டி போட்டு ப்ரே பண்றான். ரொம்ப நன்றி சாக்குராவை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கும் வளர்த்ததுக்கும். அங்கே 2 பேருமே ப்ரே பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த கிரேவை பார்த்து சொல்கிறான், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க பாட்டி, ஏன்னா இதுக்கு மேலே நான் இருக்கேன். நான் சாக்குராவை ப்ரொடெக்ட் பண்ணுறேன், எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேணாம். இப்படி இவன் ப்ரே பண்ணும்போது ஏதோ பாட்டியே சாக்குரா பின்னாடியோ ஹீரோ பின்னாடியோ தொட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. இதுக்கப்புறம் அவன் கேட்குறான், ஆமாம் இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கோம்? ஏன்னா நம்ம போகிற பாதை வந்து அந்த ஓல்டு ஃபோர்ட்ரஸை நோக்கி தான் போயின்னு இருக்கோம். இதுக்கு முன்னாடி அங்கே தான் என்னோட வீடியோ இருந்துச்சு. நான் இது வரைக்கும் அந்த புக்கில் இருக்க சில பல ஆளுங்களை நான் கொண்டுட்டேன். ஆனால் இன்னமும் ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. அந்த ஃபோர்ட்ரஸில் நிறையவே லாயலான காட்ஸும் இருக்காங்க. அவங்களோட ஐடென்டிட்டியும் இந்த புக்ஸில் இருக்கு. இது கேட்குற நம்ம ஹீரோவும் அங்கே வந்து எல்லாரையுமே தோக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நீ வந்து சொன்னல உங்கள் அப்பா வந்து ஏதோ ஒரு வெப்பனை அங்கே ஹிடனாக வச்சிருக்காருன்னு. கண்டிப்பா அது இப்போவும் உனக்காக அதே ஃபோர்ட்ரஸ்ல வெயிட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வா சாக்குரா, நம்ம 2 பேருமே போகலாம். போயிட்டு புக்ஸில் இருக்க எல்லாரையுமே தேடி தேடி கொள்ளலாம். நெக்ஸ்ட் சீனில் அந்த ஃபோர்ட்ரஸுக்கு அவங்க வந்துட்டாங்க. அங்கே இருக்கிற ஒரு ஆளும் கிட்டத்தட்ட லெவல் 30 லெவல் 32 இந்த மாதிரி பெரிய பெரிய லெவலில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 பேருக்கும் மேலே அங்கே காட் பண்ணிருக்காங்க. அதுலேயும் சாக்குராவோட அப்பாவை பிட்ரில் பண்ண அந்த 7 பேரும் இங்கே தான் ஜென்ரலாகவும் இருக்காங்களாம். இப்போ கரண்டாக இருக்கிற பீஸ்ட் கிங்குக்கு அவங்களோட வேல்யூ வந்து தெரியல. அதனால அவங்க எல்லாரையுமே இந்த மாதிரி ஏற்றுக்க அமிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அவங்களோட லெவலும் 50க்கு கீழே தான் இருக்கும். ஆனால் 2 பேரை தோக்கடிக்க முடியும். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேரை தோக்கடிக்க முடியுமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஆனால் இது கேட்குற நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இல்லை நம்ம அட் அ டைமில் எல்லாரையுமே கொன்னலாம். இதை கேட்குற அவர் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது அட் அ டைம்லையா? ஏன்னா கிட்டத்தட்ட 7 ஜெனரல்ஸு அதே மாதிரி நிறையவே ட்ரூப்ஸு இவங்க எல்லாரையுமே அட் அ டைமில் கொள்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அப்படி யோசிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நான் பண்ண போகிற அட்டாக்ல அவங்க யாருமே சர்வே ஆக போகிறதே இல்லை. அப்படியும் சர்வே ஆகுற மாதிரி இருந்தா அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த டைமில் நீ உனக்கான ரிவெஞ்ச் அங்க கூட கடைசி ப்ளோவில் எல்லாரோட கதையும் முச்சிரு என்ன? இதை கேட்குற அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா இப்போதான் நம்ம ஹீரோவோட பவரை பற்றி அவளுக்கு ரியலைஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஹீரோவோட பவர் சாக்குராவோட பவரை விட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோவோட பவர்ஸை அவள் அவளுக்கும் பார்க்கல. ஆனால் இப்போதாங்க புரியுது நம்ம ஹீரோ வழக்கத்தை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டானு. அங்கே இதனால சாக்குரா அங்கே சொல்கிறான், என்னால் முடிய மாஸ்டர், நான் வந்து பார்த்துக்கிறேன். அந்த இடத்துல நல்லா ஓடி போயிட்டு எங்கெங்க எல்லாருமே இருக்கா அப்படின்னு அவள் பார்க்குறா. ஆனால் இப்பயும் நம்ம ஹீரோ கிட்ட அவள் சொன்னா, இந்த மாதிரி ரொம்ப ஆபத்தான விஷயம், அப்படி ஃபெயில் ஆயிட்டா இது ரொம்ப டேஞ்சரான விஷயமா நம்மளுக்கு அமையும். இப்பயும் டைம் இருக்கு மாஸ்டர், சொல்லுங்க நம்ம ரெட்ரீட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஹீரோ பிளானை இப்பயே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். நான் நம்ப சாக்குரா, நான் வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறேன். நம்ம ஹீரோ இந்த அளவுக்கு உறுதியாக சொல்கிறான்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அவன் நம்புறா. அதனால நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அங்கே பிளானுக்கு ஏற்ற மாதிரியே அவள் பண்ணுறா. சாக்குரா கடைசியாக ஒரு க்ளூலெஸ்ஸான சைல்டாக இருக்கும் போது இந்த ஃபோர்ட்ரஸை விட்டு போனா. ஆனால் ஸ்டில் இப்பயும் ஒரு மூளை முடுக்கு எல்லா இடமும் அவளுக்கு ஞாபகம் இருக்கு. அங்கே போகும்போது இப்போதான் பிளான் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. இப்போ பிளான் என்னன்னா, எல்லாரையுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வரணும். இதுக்கும் ஒரு வழி இருக்கு. நம்ம சாக்குரா பற்றி தான் எல்லாருக்குமே தெரியும்ல. ஐடென்டிட்டியை பற்றி வெறுமா சொன்னாலே போதும், அந்த இடத்துல இவளை கொன்னாகணும் அப்படின்னு சொல்லி தேடிங்கன்னு வருவாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவும் அவனோட பவர்ஸை பற்றி அங்கே யோசிக்கிறான். இப்போது இந்த இடத்துலேருந்து நிறையவே ஆளுங்களை கொல்லணும்னா ஃபுல் எனர்ஜியாக அவன் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம ஷியோஷிக்கும் ரொம்ப ஆவலாக இருக்குது. டிவைன் ரிங்கோட பொட்டென்ஷியலாக அவன் பார்க்கணும். இதனால அங்கே ஆக்டிவேட் பண்ணுறான். அங்கே ஸ்ட்ராங்கஸ்ட் பாடி அது 1000க்கு போகுது. டிவைன் ரிங்கோட ஹேமர் பவர் அது 300க்கும் மேலே போகுது.
நம்ம ஹீரோட பவரும் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவேட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஃபோர்ட்ரஸோட எண்டா இருக்கிற அந்த ட்ரைனிங் கிரவுண்டு இந்த இடத்துக்கு வரா. இங்க தான் எல்லாரையுமே எப்படியாச்சும் வர வைக்கணும். இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்து அங்க வந்தவனே எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க உள்ள வந்திருக்காங்கன்னு. அங்க இது தெரிஞ்சவனே அவளே அங்க பயங்கரமா கத்துறா, நான் வந்து உங்களுக்காக தான் வந்திருக்கேன் இப்படின்னு அவளோட ஐடென்டிட்டியை பத்தி சொல்ல எல்லாருமே என்னடா இது நாய்ஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அங்க பாக்குறாங்க. யாரோ ஒருத்தங்க இன்க்ளூடர் வந்திருக்காங்க, சீக்கிரம் அவங்களை எலிமினேட் பண்ணுங்க இப்படின்னு அங்க எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. அங்க யாரான்னு பார்த்தா அட ஹாஃப் பீஸ்ட்மேன் பொண்ணா இப்படின்னு எல்லாருமே அங்கே ரெடி ஆகுறாங்க. மேலே ஒரு மேஜர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவரு நம்ம சாக்குராவை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா நம்ம சாக்குராவை இவரு இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்காரு. அங்கே பார்த்தோன்னே அவருக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. இது அதே காது, அதே கண்ணு, அதே முகம். இவ வந்து இப்போதைக்கு இறந்து போயிருக்கணுமே, எப்படி இவ இன்னமும் உயிரோட இருக்கா? இவ உயிரோட உள்ள வந்திருக்கலாம், ஆனா உயிரோட வெளியில போக கூடாது. எல்லாருமே அசம்பிள் ஆகுறாங்க. அங்க ஒரு ஆர்மியே நம்ம சாக்குராவை எதிர்த்து அசம்பிள் ஆகுது. அங்க எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா சாக்குரா வசமா மாட்டிக்கினா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே எல்லாமே சாக்குராவோட பிளான் தான். அங்க சாக்குராவும் ஏத்தி வரா. என்ன ஆச்சு, இந்த மாதிரி எல்லாருமே மறந்துட்டீங்களோ? எங்களேடி தேவையில்லாம நீ வந்து வசமா மாட்டிக்கின. நீ எங்கேயாச்சும் ஒளிந்திருந்து உயிரோட இருந்திருக்கலாம். எதுக்காக நீ வந்து இப்படி பண்ணியும் உன்னையே நீ தேவையில்லாம டேஞ்சர்ல போட்டுக்கின. ஆனா ஏதோ ஒன்று நீ எங்க முன்னாடி அப்பியர் ஆயிட்ட. நாங்க மோசியை காட்ட மாட்டோம். மறைகிறதா? அதுவும் நான் வந்து இது வரைக்கும் மறையணும் அப்படின்னு பார்க்கவே இல்லை. நான் ஆப்பர்ச்சுனிட்டியே தேர்ந்தேன் எப்படி உங்க எல்லாரையுமே கொல்லலான்னு. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்கும் போது உங்க எல்லாருக்கான ரிவெஞ்சையும் நான் கொடுக்கலாம் நீங்க வந்திருக்கேன். அங்க இப்படி சாக்குரா சொல்லும் போது இந்த பொண்ணால பெருசா என்ன பண்ண முடியும், நம்ம இத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னு அங்க எல்லாருமே பயங்கரமா சிரிக்கிறாங்க. உங்க அப்பா ரொம்ப திறமையானவரு, ஆனா என்ன பண்றது கடைசியில ஒரு செத்துட்டாரு. ஆனா நான் யோசிக்கல நீ இந்த மாதிரி ஒரு முட்டாளா இருப்பேன்னு. முன்னாடி சாக்குராவோட அப்பா தான் பீஸ்ட் கிங்கா மாற வேண்டியது. ஒரு மாறணும்னு இருக்கும் போது அங்க ஒரு ப்ராப்பரான ப்ராசஸ் வழியா தான் மாறணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவங்க அதுக்கு ஏத்துக்கல. ஏன்னா அப்படி பண்ணா வெல்த் ஹானரு எதுவுமே அங்க கிடைக்காது, அதனால அப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா அது எதையுமே அவரும் வந்து கண்டுக்கல. ஸோ இதனால கடுப்பாயிட்டு ரைவலாக இருக்கிற கரண்டான பீஸ்ட் கிங் அவர் அப்ரோச் பண்ணோன்னே அவரும் ஒத்துக்கினாரு. அப்படி நீங்கள் வேலையை முடிச்சுட்டா ஹானரு வெல்த் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ புகழுக்காகவே அங்கே பாய்சனை வச்சு நம்ம சாக்குராவோட அப்பாவை அவங்க கொண்டுட்டாங்க. ஏன்னா யோசிச்சு பாரு, இந்த அளவுக்கு நாங்கள் மாங்குன்னு உழைச்சி எங்களுக்கு எதுவுமே கிடைக்காம இருக்கணுமா? அவரு அந்த மாதிரி ப்ராப்பராக தான் மாறணும்னா எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அதனால நாங்கள் பண்ண விஷயத்துல எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்னு இவங்க கத்தும் போது நம்ம சாக்குராக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. உங்க அப்பாவுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு ஒரு வகையில் அங்கே தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாதையை அவர் தேர்ந்தெடுத்தாரு. ஆனால் அதுக்குன்னு கூட இருக்கிற இந்த ஆளுங்களே இப்படி இருப்பாங்கன்னு அவர் எதிரே பார்க்கல. நீங்க எல்லாருமே ஒரு கோலை அங்க எல்லாருமே தாக்குறதுக்கு ஆர்டர் போட திடீர்னு அங்க வானமே அப்படி இருட்டாவுது. அந்த இடத்துல மின்னல் பயங்கரமா பாயுது. அட என்ன பாயுது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப கிளியரா இருந்துச்சு வானம், இப்ப என்ன ஆச்சு? அங்க இப்பதான் நம்மளுக்கு தெரியுது இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஹீரோ தான். ஷியோ அவனோட தண்டர் போல்ட் அந்த ஸ்கில்ல பயன்படுத்திங்கன்னு சொல்றான். சாக்குரா இதுக்கு மேல அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் இப்படின்னு இவன் சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு தயாரா இருங்க. இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் எபிசோடு கூடிய சீக்கிரத்தில் வரும். மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.